ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் 6வது நபராக கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்து அதிர்ச்சி அளித்தார். அவரது விலகலை கரூர் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். துரோகம் செய்த விஜயபாஸ்கருக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம் என்று கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் கமலக்கண்ணன் கூறினார். கரூர் மாவட்டத்திலிருந்து கரூர் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு M.R. விஜயபாஸ்கர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு இன்று இரவு பகல் பார்க்காமல் உழைத்த இந்த கழகத்திற்கும் கழக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு கரூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று மாற்றுக் கட்சியில் இணைவதற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கின்ற சவாலாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இது ஏதோ நீங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்கள் சவால் விட்டு போன மாதிரியோ இல்லை இருக்கிற நிர்வாகிகளுக்கு சவால் விட்ட மாதிரி நான் எதிர்பார்க்க நினைக்கல. ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் சொல்லிட்டு போன காரணம் என்ன? 2 நாளாக மீட்டிங் நடத்தினீங்க, கட்சிக்காரில் வர சொல்லி நடத்தினீங்க, கடன் ஆயிடுச்சு, எப்படி கடன் கட்டுறது, அதனால கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போறவர் ஒரு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ற சொல்ற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. இங்க வச்சிருக்க அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளும் கொடுத்தது யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேர்த்துக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த சென்று கண்டிக்கிறார்கள். இது ஏன் சொல்லனா, வெற்றி பெற்ற போனவர் இன்னைக்கு வரை நன்றி சொல்ல கூட வரல. கரூர் தொகுதியில் கரூர் மாநகராட்சிகளை மட்டும் 48 வார்டு, 48 வார்டுக்கு 1,80,000 ஓட்டுக்கு மேலே இருக்கு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 48 வார்டு முடிஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம், 2 சொல்லி கடமைக்கு 2 சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கேயாவது கடமைக்கு நடந்துச்சு. கரூர் ஒன்றிய பகுதி, தாந்தோணி பகுதி எல்லாம் ஒன்றிய பகுதி எல்லாம் அந்த கரூர் சட்டமன்ற தொகுதி வருது. அங்கே அந்த சந்தித்த மக்கள் நன்றி கூட சொல்ல போகல. மக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ, நான் வெற்றி ரிசல்ட் டேட்டை சொல்ல, என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ அந்த தேதியை விட்டு நீங்கள் வெளியே போனவுதான். கவுண்டிங் அன்னைக்கு வந்தீங்க, நிர்வாகிகளை வாங்கப்பா கவுண்டிங் போகலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளோதான். வந்து முடிச்சா அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க நினைச்சதுக்கு நீங்க தான் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்களாலதான் உங்களோட முகத்தை காமிச்சு தான் நீங்க ஜெயிச்சு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிக்கும்? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை போராட்டம். மற்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்க இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளருங்கிற நினைப்பதான் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசை யாரும் கட்சி பணம் கொடுக்கணும் எதிர்பார்த்தால செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 ரூபாயில இருந்து 5,000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்கவுங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நன்றி கூட இல்லாமல் நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை சவாலாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் யாரும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற மனநிலையில் நாங்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் இது எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா என்னால தான் ஜெயிச்சது, ஏன் மூஞ்சினால தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. தேர்தல் வரும், ஏன்னா தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக. அப்போ அன்னைக்கு நீங்கள் இந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். ஏன்னா என்று ஒரு மனிதன் தன் இயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தன்னாலதான் அந்த இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு ஆரம்பிச்சிச்சு. அதிமுக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் அது நடந்தது, இப்போ அது நடந்தது. இவர்கள் அவ்வளவுதான் அதிமுக என்ற இயக்கத்துக்கு மூஞ்சியே நான் தான், முகமே நான் தான், அந்த கரூர் மாவட்டத்துக்கு என்ன தாண்டி எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு நினைப்பில் தான் இது நான் வரைக்கும் கட்சியை நடத்தி நிர்வாகத்தை நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனால் அதை எல்லாம் தாண்டி இன்று இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த துரோகங்களை எல்லாம் வேறு இருக்கக்கூடிய சக்தி இந்த அதிமுக கழகத்துக்கு இருக்கிறது, கரூர் மாவட்ட தொண்டர்கள் இருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக வரும் காலங்களிலே எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலோடு நிச்சயமாக நாங்கள் களத்தை எதிர்கொள்வோம். இதற்கெல்லாம் நாங்கள் யாரும் பயப்படவில்லை, இருக்கிற தொண்டர்களும் பயப்படவில்லை. நேற்றே நீங்க கூப்பிட்டு 2 நாளா எல்லா பக்கம் கேட்கையிலே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த கட்சிக்காரன் வந்து பார்த்துட்டு போனான். அந்த எல்லாமே சொன்னாங்க, வேண்டாங்க முடிவு எடுக்காதேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு என்னன்னு தெரிஞ்சுதானே வெடி நீங்க தூங்கல. அதையெல்லாம் தாண்டி தான் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றணும், நான் நிற்கணும், நான் மாவட்ட செயலாளரும், நான் அமைச்சர் ஆகணும், நான் கடன் வாங்கினதெல்லாம் செட்டில் பண்ணணும், நான் என்னோடது நல்லா இருக்கணும். இதுதான் உங்களோட எண்ணம். 5 ஆண்டு காலம் இப்போ கூப்பிட்டு பேசுறாராம், வாங்க எங்க கூட வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறோம், அடுத்து உள்ளாட்சியில் பதவி கொடுக்குறோம், சம்பாரிச்சு கொடுக்குறோம். 5 ஆண்டு காலம் முதல்ல அமைச்சராக இருந்தீங்கல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இருந்தீங்கல்ல, அப்ப என்ன பண்ணீங்க? அத்தனை கட்சிக்காரன்னு கேட்கறான். இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறீங்களே, கடந்த 5 ஆண்டு காலம் நீங்க ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்கல்ல, அன்னைக்கு தொண்டர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு போன் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருந்தா ஒட்டுமொத்த தொண்டரும் முன்னாடி வந்து நின்றுப்பாங்கல்ல. உங்களுக்குன்னு ஒரு செட்டப், அந்த செட்டப்புக்கு பூஜா போடுறது, துதி பாடுறது, அந்த செட்டப்போட தான் நமக்கு போயிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம். என்று நீங்க இந்த இயக்கத்தை நம்பாமல், இந்த கட்சியை நம்பாமல், நீங்க ஒரு தனி எம்ஆர்வி ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாமே ஏமூஞ்சி நீங்க பண்ணீங்களோ, அத்தனைக்கும் காலம் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இன்று ஏற்கனவே நீங்கள் இந்த மாவட்ட செயலர் பதவி கட்சிக்கு செய்த துரோகத்தில் இழந்துட்டு போனீங்க. இனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி இழந்திருக்கிறீங்க. இன்று சொல்கின்றேன், எங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கின்றேன், எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்க தலைவர் சொல்லுவாரு, ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவாரு, அதே மாதிரி இப்ப சொல்றேன், எங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேர் வி ஆர் வெயிட்டிங், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் அதற்கான பதிலை நாம் கொடுப்போம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்றேன். இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க முடியாது. இந்த துரோகத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிற மக்களை சந்திக்க வருவீங்கல்ல, அன்னைக்கு நாங்கள் பார்க்கணும்.